வால்மணி, செம்மணி, ஜடாமணி, கருமணி, மாயமணி, மகாமணி பேசுகிறேம்மா. வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்தமணி பேசுகிறேன். அம்மா, நீ அன்புள்ள ஜாதகம், பாஷம், இறக்குற ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். வால்மணி, செம்மணி பேசுகிறேன். உங்க கூட வந்து ஒரு 2 பேர் வாழ்க்கை சரியில்லை, உங்கள் வாழ்க்கையும் சரியில்லை. உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்காரர் வந்து உனக்கு வந்து உன்னை விட்டு கை விட்டுருவாரு. உனக்கு நம்பி தர மாட்டாரு. நம்பி மோசம் போயிட்டீங்க. வருமானம் கொடுக்கல. ஒரு போதைக்கு அடிமையிட்டாரு. அதால போதைக்கு அடிமையிட்டால குடும்ப வாழ்க்கையை நிம்மதி போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் குடி குடிச்சிட்டு வெளியே எப்ப பார்த்தாலும் வெளியே சொத்து கீழே விழுந்து கிடக்குது. அசிங்கமாயி போச்சு. யாரு பார்த்தாலும் கிண்டல் கேலியா பாக்குறாங்க. அதால வாழ்க்கையை தலைகீழ மாறி போச்சு. அதாவது கணவன் சரியில்லை, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி போகும்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் நிறைய பேர் இந்த குடிக்கிறவங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த குடிக்கிறவங்க குடிக்கிறாங்க இல்லையா, குடிக்காதுங்க நல்லா கவனிக்கணும். அதாவது அந்த அந்த மனைவி என்ன செய்யறாங்க, நீங்க வந்து வேற வழி கிடையாது. குடிக்குது, குடிச்சு வந்து படுக்குது, தூக்குறது, இதே மாதிரி கணவன் மனைவி அந்நியம் கிடையாது. ஒரு குழந்தைக்கு தான் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு என்ன வயசு? 5 வயசு ஆகுது. அந்த 5 வயசு அது அப்பா பாஷமே இல்ல. அப்பாவும் பொண்ணு ஒரு பாஷம் இல்ல. 2 பேரும் விலகி நிக்கிறீங்க. இப்ப குடிக்காரன் உங்களை அவர் விட்டு விலகிட்டீங்க. அவர் வந்து அடிக்கடி தொந்தரவு பண்றாரு. உங்க அப்பா அம்மா அவர் தான் வாழணும்னு சொல்றாங்க. ஆனா அதால இவர்கிட்ட நீ வாழ முடியாது. ஏன்னா பணம் கொடுத்தாலும் பொண்டாட்டி குழந்தை காப்பாற்ற முடியும், பால் வாங்கி தர முடியும், சாப்பாடு போட முடியும். அதால நீங்க என்ன செய்தீங்கன்னா தேவையில்லாத எண்ணெல்லாம் உங்களுக்கு வருது. சொல்லுமா, கனவு இல்லாத உங்களை விரும்புறாரு, உயிருக்குறா. அவர் உங்களுக்கு கொடுத்து உதவி பண்றேன்னு சொல்றாரு. நான் சொல்றதா உண்மையா பொய்யாமா? 100 எல்லா குடிகாரும் இதை பார்க்கணும். எல்லா குடிகாருமே இதை பார்க்கணும், திருத்தணும், பார்த்து திருத்தணும். ஆனா நிறைய பேர் திருத்த கிடையாது. அதாவது என்ன போகுதுன்னா, அதாவது போடா அவரு அன்பு கட்டுறாரு, உதவி பண்றாருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப அவர் உயிருக்கு உங்களை நேசிக்கிறாரு. அவர் நேசிக்கிறார் பயம் வருது. அவர் வந்து நல்லவரா கெட்டவரா தெரியல. சொல்லுமா, அதான் நல்லவரா கெட்டவரா தெரியல. ஒரு பெண்ணு வந்து கணவன் குடிக்கார இருந்தா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படிலாம் மாத்து பாருங்க. உண்மையா பையமா? ஒரு குடிக்காம இருந்தா நீ வாழ குடிக்கிறது எப்படி வாழ முடியும்? அவங்கள்ட்ட வந்து குடிச்சு நாத்த தாங்க முடியல, வாய் கொமட்டல், குடியும் குடிக்கல. ஒரு சில பெண்களுக்கு குடிச்சா அந்த ஆள்கால் ஒத்து வராது. உங்களுக்கு வாமிட்டு வருது, கிட்ட வந்து வாமிட்டு வருது. ஆனா அதே கணவன் மணி சேரன்னு ஆசைப்படுறாரு, உங்களுக்கு ஒத்துக்கல. அதனால அவரை ஒதுக்கிட்டீங்க. இப்ப இன்னொருத்தர் விரும்புற அவர் நல்லவரா கெட்டவரான்னு கேட்க வந்துக்கிறீங்க. அதுதான் கேட்க வந்துறீங்க இல்லையா? அதாவது நீ உண்மையா நடந்த கணவனுக்கு பாஷமா நடந்த ஒரு கூலி வேலைக்கா வீட்டு வேலைக்கு போய் கணவனை காப்பாத்துன. உட்கார வச்சு சோறு போட்டேன் ஐயா. ஆனா குடிக்கிறதுனால உனக்கு பிரிஞ்சுட்டேன் ஐயா. சரியான அடி உத குஷ்டி பண்ணி அடிக்கதான் செய்வான், உததான் கொடுப்பாங்க. அதெல்லாம் சந்தேகம், அடிக்கடி சந்தேகம். நீ அவனை வச்சுக்கிறேன் இவனை வச்சுக்கிறேன். ஏமா அந்த குடிக்காரன் குடும்பமே நாளா சரியாயிடுச்சு. அதாம்மா குடிக்காரன் எப்ப அப்படித்தான் சொல்லுவான். அவனால கையால் ஆகாது. அவனால கையால குடிக்காதனால பொண்டாட்டியும் பாத்துக்க மாட்டான். பொண்டாட்டி ஆனா வந்து உனக்கு எப்படி பணம் வருது, யார் சம்பாரி, யார்கிட்ட பேசுற, என்ன பண்றது சொல்லிட்டு சந்தேகப்படுவான். எப்படி உனக்கு பணம் வந்தது? யாரு உங்ககிட்ட யார்கிட்ட பேசியிருக்க? சம்பாதிச்சது கூட அது தப்பான வழி இல்லைன்ட்டு அவனே இது பண்ணிடுறான். இது அம்மா குடிகாரன், மொத்த குடிகாரன் இப்பதாம்மா. குடிகாரனுங்க இதே வேலைதான். குடிகாரன் வந்து இன்னைக்கு சில பெண்கள்லாம் சீர்கெட்டு போறதுக்கு மூல காரணமே குடிகாரன் தான். 2வது கஞ்சா, 2வது போதை, கஞ்சாவுக்கு அடிமை, போதைக்கு அடிமை. அது உண்டு, கஞ்சா அடிச்சுட்டு. ஆக மொத்தம் இது மாதிரி பழக்கம் இருந்தா எந்த பெண்ணு அந்த கணவன் கிட்ட வாழ முடியும்? யாராலையும் வாழ முடியாது ஐயா. உங்களுக்கு இந்த பெண்ணு வாழ முடியுமா? முடியாது ஐயா. எவ்வளவு இம்சை, எவ்வளவு துன்பம், எவ்வளவு தொழிலாம் பண்ணிட்டீங்க. அப்போட திருந்தல. இப்ப இன்னொருத்தர் விரும்பிட்டீங்க. இப்போ அவர் என் கட்சியில இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதாவது அதனால என்ன செய்யணும்னா, ஒரு வாழ்க்கை அமைச்சுன்னா ஒண்ணு பிடிக்கல டைவர்ஸ் பண்ணிடணும். இல்லாட்டி வந்து போனா இது மாதிரி வாழ்ந்தீங்கன்னா கட்சியில பிரச்சனையா இருக்கும். அதாவது சட்ட ரீதியா நீங்க அணுகணும். சட்ட ரீதியா அணுகிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழறத பாருங்க. அப்பதான் உங்க எதிர்காலம் சிறப்படையும். ஜோசியில அதை சொல்ல இதை சொல்லணும், நான் நல்லதை மட்டும் தான் சொல்லுவேன்.
என் பேச்சை எப்பவுமே நல்லதுதான் சொல்லியிருக்கீங்க 4 பேருக்கு. அதை நான் கேள்விப்பட்டுதான் ஐயா உங்ககிட்ட வந்தேன். உங்க எதிர்காலம் சிறப்படைகிற மாதிரி நான் உருவாக்கி தரேன். போதுமா? நன்றி, வணக்கம்மா.